சிவகங்கையில் உயிரிழந்த இளைஞர் ஆகாஷ் உடலில் 28 இடங்களில் காயம் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. தகராறு வழக்கில் கைதான ஆகாஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்து அதற்கு பிறகு உயிரிழந்தார். இந்நிலையில் தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்து ஆகாஷ் காயமடைந்ததாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியிருக்கிறது. ஆகாஷ் உடலில் 28 இடங்களில் காயம் இருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. தகராறு வழக்கில் கைதான ஆகாஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியிருக்கிறது. தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்து ஆகாஷ் காயமடைந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிரேத பரிசோதனையில் விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. ஆகாஷ் உடலில் 28 இடங்களில் காயம் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, அதிர்ச்சி மிகு தகவல். காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு வெர்ஷன் சொல்லப்படுகிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையில என்னென்ன தகவல்கள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இளைஞர் ஆகாஷ் மரணம் தொடர்பாக அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் உடலில் பல்வேறு காயங்கள் பதிவாகியிருக்கின்றன. அதாவது பிரேத பரிசோதனையில் ஆகாஷுடைய உடலில் மொத்தம் 28 வகையான வெளிப்புற மற்றும் உட்புற காயங்கள் இருப்பது பதிவாகியுள்ளது. குறிப்பாக வலது காலின் நடுப்பகுதியில் உள்ள எலும்புகள் முறிந்திருப்பதாகவும் அந்த பகுதியில் தசை மற்றும் நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள் சேதமடைந்து 45 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் அளவில் ரத்தம் உறைந்து காயம் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கை, முழங்கை, முழங்கால் மற்றும் தொடை பகுதிகளில் பல இடங்களில் சிவப்பு நிற சிராய்ப்புகள் மற்றும் கீறல்கள் இருந்ததாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உட்புற பரிசோதனையில் மூளையின் முன்பகுதியில் இரத்த கசிவு மற்றும் புள்ளி வடிவ இரத்த கசிவுகள் காணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நுரையீரல் மற்றும் இதயத்தில் இரத்த கூட்டத்துடன் வீங்கிய நிலையில் இருந்ததாகவும் பதிவாகி இருக்கிறது. மருத்துவ சிகிச்சையின் போது ஏற்பட்ட அந்த ஊசி தழும்புகள் மற்றும் காயங்கள் முழங்கை மற்றும் மணிக்கட்டு அந்த பகுதியில் இருந்ததாகவும் மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் உயிரிழப்புக்கான இறுதி காரணம் குறித்து இன்னும் முடிவாக தெரிவிக்கப்படவில்லை. ரசாயன பகுப்பாய்வு மற்றும் திசு பரிசோதனை முடிவுகள் கிடைத்த பிறகுதான் இறுதி அறிக்கை வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆய்வுக்காக இரைப்பை, கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இரத்த மாதிரிகள் மதுரை மண்டல அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. முழு பிரேத பரிசோதனை நிகழ்வும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று வரை அந்த ஆகாஷுடைய உடலை அவருடைய உறவினர்கள் பெற்றுக்கொள்ளப்படாத சூழலில் ஆகாஷின் தந்தை தற்பொழுது மொத்தம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 16 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை வலியுறுத்தி அந்த சம்பந்தப்பட்ட காவலர்களுடைய பெயர் பட்டியலை அடங்கி தற்பொழுது அவர் நீதிமன்றத்தில் புகார் அளித்திருக்கிறார். இது சம்பந்தமாக வழக்கு தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கைது நடவடிக்கையை தவிர்க்க முயன்ற போது பாலத்துல இருந்து விழுந்ததுனால ஆகாஷ்க்கு காலில் காயம் ஏற்பட்டதாகத்தான் போலீசார் ஆரம்பத்துல சொல்லி வந்தார்கள். ஆகாஷனுடைய குடும்பத்தினர் அதனை தொடர்ந்து மறுத்து வந்தார்கள். தற்போது பிரேத பரிசோதனை அறிக்கையில் 28 இடங்களில் காயம், எந்தெந்த இடங்களில் பல்வேறு இடங்களில் காயம் இருக்கிறது போன்ற தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இப்ப காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது பிரசன்னா? தற்பொழுது காவல்துறை தரப்பில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டதனால் காவல்துறையினர் தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. சிபிசிஐடி போலீசாருக்கு சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவை மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்திருந்திருக்கிறது. அதன் பிரகாரம் தற்போது இந்த சம்பவத்தில் யாரெல்லாம் பின்னணி இருக்கிறார்கள் என்பது குறித்து முழுமையாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு முன்பு ஆகாஷ் நீதிமன்ற தற்பொழுது அவர் தன்னுடைய வாக்குவாதத்தில் குறிக்கும் பொழுது தன்னை கண்ணை கட்டி கூட்டி சென்றதாகவும் அப்பொழுது கற்களை அடியில் வைத்து கால்களில் துணியால் சுற்றி இருமரால் காலை அடித்து வைத்தார்கள் என்ற விஷயத்தை அவர் நீதிபதியிடம் அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதுவும் நீதிமன்றத்தில் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மானாமதுரை பகுதியில் மேற்கண்ட அந்த ஆகாஷுடைய மரணத்தை தொடர்ச்சியாக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்துடைய உத்தரவின் ஒரு அறிவித்தலை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வரை அந்த ஆகாஷனுடைய உடலை அவருடைய பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ளாமல் தற்பொழுது வரை அவர் சம்பந்தப்பட்ட வழக்கில் துணை போன அத்துணை அந்த 16 காவலர்கள் மீதும் உரிய வழக்கு பதிய வேண்டும் என்கின்ற விஷயத்தை முன்வைத்து அவர் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வருகை தந்து ஆகாஷ் அவருடைய பெற்றோரை பார்த்து ஆறுதல் சொல்ல இருக்கிறார்.
பிரசன்னா, இதுல ஆகாஷ் டில்லிசன் அவர் இறப்பதற்கு முன்னாடி கொடுத்த வாக்குமூலம் மிகவும் முக்கியமானது. எவ்வாறெல்லாம் தான் துன்புறுத்தப்பட்டதாக அவர் அதுல சொல்லியிருந்தார், அதனுடைய முக்கிய சாராம்சங்கள் என்ன, அவருடைய வாக்குமூலத்தினுடைய சாராம்சங்கள் என்ன? அதனைத் தொடர்ந்து இப்போ அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி எடுத்து செல்லப்பட போகிறது, சிபிசிஐடி விசாரணையில் என்னென்ன தெரிய வரப்போகிறது, எந்தெந்த காவல்துறையினர்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்பதெல்லாம் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து இது குறித்த விவரங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகளிலும் பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.